பிரவீன் சக்கரவர்த்தி அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்ல, ஒன்றும் பெரிய பதவி இல்லை. ராகுலுடைய வலதுகரம் அப்படின்ற அடையாளத்துக்கு தான் நேற்று அவர் திட்டு வாங்கியிருக்கிறார். திமுகவோட கூட்டணி கிடையாது, திமுகவோட கூட்டணி வேண்டும் என்றால் 5 அமைச்சர்கள் பதவி வேண்டும்னு பிரவீன் சக்கரவர்த்தி விட்டு போட்டார்னா ராகுலுக்கு இந்த கட்சியில் துளி கூட மரியாதை இல்லைன்னு எடுத்துக்கலாம். உரிமை குரல் என்கிற வாளை எடுத்து திமுகவை வீழ்த்தி விட்டதா மாணிக் தாகூர் நினைச்சார்னா அது புத்திசாலித்தனம் அல்ல. இன்னொரு முனை உங்களை நோக்கி இருக்கு. நீங்களும் கிழிச்சுக்கிட்டு அவங்களையும் குத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எந்த லட்சணத்துல போய் நீங்க தேர்தல் வேலையை பார்ப்பீங்க? திருச்சி வேலுசாமி எல்லாம் படம் பார்த்துட்டு கடுமையா அதற்கு விமர்சனங்கள் அதுல என்ன தப்பு இருக்குங்கிற? அந்த அன்னைக்கு அடிச்சு இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் செஞ்சிருக்கலங்கிறது உண்மையா இல்லையா? அன்னைக்கு எதுவுமே நடக்கலன்னு திருச்சி வேலுசாமி சொல்லுவாரு. இல்ல காங்கிரஸ் அப்படி நடந்துக்கல, பெத்த வச்சு அப்படியே அப்பழுக்கற்றவராக இருந்தார், ஒரு துளி கூட அவருக்கு அந்த எண்ணமே கிடையாது, காட்சி எல்லாம் பொய்யா சொல்லியிருக்கீங்க சொல்லுங்க. ஆட்டோ மானியத்துல கொடுக்குற கூட ஜெயலலிதா கொடுத்தது, ஸ்கூட்டி கொடுத்தாங்க. அது ஒரு விஜய் ஏற்கனவே காருட்டாரு, மதுரை மாநாட்டுல கார் கொடுப்பேன்ட்டாரு. அப்ப நீங்க அதுவும் புதுசு இல்லையே. 3 3 வீலர், அவர் 4 வீலர்ல சொல்லி அடிச்சு விட வேண்டியதானே. பாஜக கண்டிப்பா பழைய என்டிஏ கூட்டணியை அரவணைச்சு அவங்க முயற்சி செய்தாலும் செய்வேன். பழைய என்டிஏ இல்ல, புதுசா விஜயை கொண்டாந்து இழுக்கணும் கூட எடுத்துட்டு தானே இருப்பாங்க. பிஜேபி அதெல்லாம் ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைன்னா பிஜேபி தொடவே மாட்டாங்கலாம் நம்பிடாதீங்க. பிடிச்சு குறவலையை பிடிச்சி இழுத்து வந்துருவாங்க. இன்னும் சில காட்சியெல்லாம் நடக்க போகுது. இன்னைக்கு மாங்குன்னு 2 பேரையும் மாத்தி வர வச்சிருக்காங்க. ஓபிஎஸ் பையனை டெல்லி கூப்பிடுறாங்க, தினகரனை டெல்லி கூப்பிட்டு சந்திச்சுட்டதா ஒரு தகவல் இருக்கு. இவ்வளவு பண்றீங்களே, ஒரு 3 மாசம் முன்னாடி 2 பேர்ட்டு ஒரு ஹலோ சொல்லி தான் அவங்க வெளியே போயிருப்பாங்களா? அப்பதான் நமக்கு சந்தேகம் வருது. என்டிஏனுடைய அமித்ஷாவுடைய நிஜமான நோக்கம் என்ன? பிஜேபி என்னதான் திரும்பவும் திமுகவை ஆட்சியில் அமர்த்தியே தீர்வது அதுதான் உழைக்குதோன்னு தான் சார் சந்தேகப்பட வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி பிரச்சனை ரொம்பவே இன்னும் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இருக்காங்களா இல்லையா போயிட்டு அதுக்கு ஒரு தற்காலிக முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறதா நான் பாக்குறேன். அந்த குழப்பம், அந்த விவாதங்கள், பொதுவெளியில் நடந்த விமர்சனங்கள் 2 பேருமே தவிர்த்திருக்கணும். 2 இயக்கத்துக்கும் அது நல்ல தோழமை தொடருதுன்னு சொல்லிட்டு அந்த விமர்சனங்கள் தப்பு. இப்போ பிஜேபி அதிமுக தோழமை தொடர்கிறதுன்னு ஜெயக்குமார் அண்ணா தலைமை கழக வாசல்னு சொல்லுவாரு. அண்ணாமலை ஜெயலலிதாவை சீண்டுவார், ஊழல்வாதி சிறைக்கு போனார், அண்ணா என்ன பண்ணார் தெரியுமான்னு சீண்டும் போது தோழமை தொடர்புன்னு சொல்லிட்டு அண்ணாமலை விமர்சனத்தை வைக்கக்கூடாதுன்னு சொன்னோம். ஆமாம், ஜெயலலிதா ஊழல்வாதி தான் சொல்கிற உரிமை அண்ணாமலைக்கு இருக்கு. எந்த அண்ணாமலைக்கு? அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம்னு சொல்லிட்டு எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவை எதிர்க்கிற பிஜேபியினுடைய மாநில தலைவருக்கு அந்த உரிமை இருக்கு. தோழமை தொடர்புன்னு சொல்லிட்டு இந்த விமர்சனத்தை வைக்கிறதுக்கு உங்களுக்கு தார்மீக உரிமையும் இல்லை, அது அரசியல் நாகரிகம் அல்லன்னு தான் நம்ம அப்ப சொன்னோம். அதே தான் மாணிக் தாகூருடைய அந்த ட்வீட்டை பார்த்தோம். பிரவீன் சக்கரவர்த்தி அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்ல, அப்படி ஒன்றும் பெரிய பதவி இல்லை. ராகுலுடைய வலதுகரம் அப்படின்ற அடையாளத்துக்கு தான் நேற்று அவர் திட்டு வாங்கியிருக்கிறார். ராகுல் பெயரை நீங்க தவறா பயன்படுத்திருக்கீங்கன்னு கார்கே கேட்டிருக்கிறார் 1 to 1. அதனுடைய விளைவுதான் அவருக்கும் மாணிக் தாகூருக்கும் சொல்லப்பட்ட தகவல் தான் கேசி வேணுகோபாலும் செல்வ பிறந்தையும் அறிக்கையா கொடுத்தது. பொதுவெளியில் இனிமேல் யாரும் சமூக ஊடகங்கள்ல கருத்துக்களை கூட்டணி தொடர்பாக வைக்கக்கூடாது அப்படின்னு. இந்த விஷயத்தை ராகுல் முன்னாடி செஞ்சிருக்கணும் தான் நான் சில நாட்கள விமர்சனம் வச்சேன். ஏன்னா அது 2 பக்கமும் கூறான கத்தி மாறி திமுகவை வீழ்த்துறதா நீங்க நினைக்கிறீங்க. உரிமை குரல் என்கிற வாளை எடுத்து திமுகவை வீழ்த்தி விட்டதா மாணிக் தாகூர் நினைச்சார்னா அது புத்திசாலித்தனம் அல்ல. இன்னொரு முனை உங்களை நோக்கி இருக்கு. நீங்களும் கிழிச்சுக்கிட்டு அவங்களையும் குத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எந்த லட்சணத்துல போய் நீங்க தேர்தல் வேலை? அவங்க சனிக்கிழமை டெல்லி போயிட்டு வந்த பிறகு கூட கூட்டணி தொடர்பா எதுவுமே சொல்லாத ஒரு மௌனமும் வேற மாதிரியான குறைஞ்சபட்சம் நெகட்டிவா இல்லாம இருக்குங்கிறதா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதனால தற்காலிக முற்றுப்புள்ளின்னு சொன்னேன். இனிமேல் 2 பேரும் அதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்கணும். கூட்டணி தொடரணும்னு நினைச்சாங்க. அது அவங்க 2 பேருடைய. ஆனா அதுக்கு பிறகு பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் இன்னும் அது மாதிரி கூட்டணியை பத்தி பேசியிருந்தா நம்ம அதை பேசலாம். அப்படி பேச மாட்டார்னு நான் நினைக்கிறேன். அவர் மாவட்ட தலைவர்களுக்கு அறிவுறுத்துறதா இருந்தா கூட பிற கட்சிகளுக்கு அடிபணியாமல் அப்படின்ற வார்த்தையெல்லாம் இன்னும் கொஞ்சம் அந்த நமச்சல் இருக்கும். திமுக போறதுக்கு 2 நாள் ஆகும். அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்ப்போம். திமுகவோட கூட்டணி கிடையாது, திமுகவோட கூட்டணி வேண்டும் என்றால் 5 அமைச்சர்கள் பதவி வேண்டும்னு பிரவீன் சக்கரவர்த்தி விட்டு போட்டார்னா ராகுலுக்கு இந்த கட்சியில் துளி கூட மரியாதை இல்லைன்னு எடுத்துக்கலாம். கார்கேவை ஒரு பொருட்டா கூட மதிக்கலன்னு எடுத்துக்கலாம். கூட்டணியை பத்தி ஏதாவது பேசுறாங்களான்னு பாப்போம். இப்ப ஜனநாயகன் அளவுக்கு பராசக்தியிலும் சில பிரச்சனைகளா இருந்துச்சு, அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அது அவங்க கூட்டணிக்குள்ளே சில சிக்கல்களை, குறிப்பா திருச்சி வேலுசாமி எல்லாம் படம் பார்த்துட்டு கடுமையா அதற்கு விமர்சனங்களை வச்சு அதுக்கு என்ன பண்றது? காங்கிரஸோட கடந்த கால விஷயத்த சொல்றேன், நியாயப்படுத்தல. படத்தை பத்தி நான் ரொம்ப எல்லாம் பேச மாட்டேன். அந்த படத்தை பத்தியும் அதுல என்ன தப்பு இருக்குங்கிறேன். அந்த அன்னைக்கு அடிச்சு இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் செஞ்சிருக்கலங்கிறது உண்மையா இல்லையா? அதுல இருந்து காங்கிரஸ் பாடம் கத்துக்கிட்டா நமக்கு சந்தோஷம் தான். ராகுல் நீட்டு பத்தி அவங்க ஆட்சியில தான் கொண்டு வந்தாங்கன்னா கூட, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விரும்புகிற மாநிலங்கள் நடத்தட்டும், வேண்டாத மாநிலங்கள் அந்த உரிமையை மாநிலங்களுக்கு கொடுப்போம்னு போன தேர்தல் அறிக்கையிலேயே காமிச்சார் ராகுல் காந்தி. அதுதான் காங்கிரஸோட மனமாற்றம். அந்த மனமாற்றம் வரணும்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கையில காங்கிரஸோட கருத்தை மாத்திக்கிச்சா நமக்கு சந்தோஷம் தான் சார். இந்திய வீணா திணிச்சோம்னா நமக்கு என்ன பாடுபட்டோங்கிறது 67 பாடத்தை கத்துக்கிட்டா சந்தோஷம். அன்னைக்கு எதுவுமே நடக்கலன்னு திருச்சி வேலுசாமி சொல்லுவாரு.
இல்ல காங்கிரஸ் அப்படி நடந்துக்கல, பக்தவச்சலம் அப்படியே அப்பழுக்கற்றவராக இருந்தார், ஒரு துளி கூட அவருக்கு அந்த எண்ணமே கிடையாது, காட்சி எல்லாம் பொய்யா சொல்லியிருக்கீங்க, சொல்லுங்க. உங்களுக்கு எரிச்சலா இருக்கும். அது திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கிற போது கோபம் கொஞ்சம் கூடுதலா வரும். அதை தாண்டி அதுல முக்கியத்துவத்தை நான் பார்க்கல. இன்னும் அதை தாண்டி திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் வந்து ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா திமுகவை குறை சொல்லவோ இந்த இல்ல அது இல்ல அது மாதிரி இல்ல அப்படியே ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. அதை பத்தி பேசுறதுக்கு அதுக்கு மேல பேசுறதுக்கு அதுல ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நேற்று இந்த முடிவை அகில இந்திய தலைமை எடுத்த பிறகு இதுக்கப்புறம் திருச்சி வேலுச்சாமி பேசுறாரா நான் பார்க்கணுமே தவிர கடந்த காலத்தை பேசுறதுல அர்த்தம் இல்லை. இல்ல இன்னமும் ஒரு தொகுதி பங்கீடு பிரச்சனைகள்லாம் இருக்கு. இன்னும் இவங்க காங்கிரஸ் டிமாண்டை ஏத்திக்கிறதுக்கு தான் அப்படி பண்றாங்க. பிரச்சனை இருக்குதான் செய்யும். சரி, அதிமுகல அப்படி ஸ்மூத்தா முடிஞ்சிருமா? அன்புமணிக்கு எத்தனை சீட் நாங்க அப்புறம் சொல்லுங்கிறாரு. ஏன்னா இப்ப சொன்னா கந்தரகோலம் ஆயிடும்னு எடப்பாடிக்கு தெரியும். தினகரன் இருக்காரா இல்லையா, பேனரை வைக்கிறாங்க, திருப்பி அதை எடுக்கிறாங்க. ராமதாஸ் எங்க இருப்பா தெரியாது, பிரேமலதா வர்றாங்களா இல்லையா தெரியாது, எத்தனை தொகுதி ராஜ்யசபா கொடுக்குறோன்னு சொன்னமே எதை குறைச்சிக்கிறாங்க எதை கூட்டுறாங்க தெரியாது. பிஜேபி இவங்களுக்கெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன் எங்களுக்கு இவ்வளவு கொடுன்னு கேட்கிற தகவல் இருக்குல்ல, அது பேச உட்காரும்போது அங்கேயும் தான் குழப்பம் வரும். இந்த குழப்பங்களை எல்லாம் சமாளிச்சு அந்த கூட்டணியை ஒரு இறுதி வடிவம் கொடுக்கறதா கூட்டணி கட்சி தலைவருடைய கடமை. இன்னும் அதை எந்த அளவுக்கு சிறப்பா செய்யறாங்கன்னு பார்க்கணும். கடந்த 3 தேர்தல்ல ஸ்டாலின் அதை செஞ்சார் நல்லா, இப்ப செய்யறாரான்னு பார்க்கணும். எடப்பாடி கடந்த முறை செஞ்சார், அது பலனளிக்கல, இந்த முறை பலனளிக்கிற மாதிரி செய்யறாரான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னும் நீங்க சொல்றது போல இன்னும் கூட்டணிகளே இன்னும் இறுதி செய்ய முடியல. அதுக்கு முன்னாடி அதிமுக எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு முன்னாடி தேர்தல் அறிக்கையெல்லாம் லீக் பண்ணது கிடையாது. இப்போ தேர்தல் அறிக்கை இல்ல, ஒரு முன்னோட்டமா நம்ம செய்வோம்னு செஞ்சார், கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்னு தோணுச்சு. அதுவும் ஒரு புது செய்தி புது விஷயம் ஏதாவது ஒண்ணு சொல்லி இந்த மாதிரி ஓபன் பண்ணணும். ஒரு பெப்பை கிரியேட் பண்றதுதான் இது. அவருக்கும் ஆலோசகர்கள் இருக்காங்கல்ல, பண்ணட்டும். ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா இருக்கு. ஒரு கருத்து உண்மைதான், இந்த மாதிரி மக்கள் நலத்திட்டங்கள் ஏழைகளை மையப்படுத்தின்னு எம்ஜிஆர் சிந்திச்சதை ஜெயலலிதா வலுப்படுத்தினாங்கிற அதிமுகவுக்கு ஒரு கிளைம் எப்பயுமே இருக்காது, யாரும் மறுக்க முடியாது. ஆனா சில திட்டங்கள் திமுக கொண்டாந்த திட்டங்கள், அதையும் மறுக்க முடியாது. அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா அவர் சொல்றாரு, பெண்களுக்கு கொடுத்தீங்களா நான் ஆண்களுக்கு கொடுக்குறேன்றது. நீங்க புதுசா செஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்விட் போடுறீங்க, ஜோசியர் குறிச்சு கொடுத்த நேரத்துல அதை அறிக்கையை வெளியிடுறார். அது புதுசா இருந்தா இன்னும் கொஞ்சம் எடுபட்டு இருக்கும். இப்ப அவர் வெளியிட்ட அதே வேகத்திலேயே அவர் இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு சொன்ன வீடியோவை சேர்த்து ஒளிபரப்புறாங்க. அப்ப அது நகைப்புக்குரியதா மாறிடுது. அவருடைய நல்ல மனசு புரியுது, நம்ம அதை கிண்டல் பண்ணல. அதை எடப்பாடியே தன்னுடைய சமீபத்திய பேச்சுக்களின் மூலமா அதை நல்லிஃபை பண்ணிட்டாரோ. இப்ப அது நிர்வாக திறமை இருந்தா சாத்தியம்னு சொல்லி பேசுறாரு. ரைட், அது பண்ணி பார்க்கட்டும். அப்படி நிர்வாக திறமையோடு இருக்கிறது புது விஷயம் ஒன்ன சொல்லிட்டு இதெல்லாம் அடுத்தடுத்த பாயிண்ட்ல சொல்லிருக்கணும். அதுல புதுசா எதுவுமே இல்லைன்னு தான் யோசிக்கிறாங்க. இப்ப நீங்க ஆட்டோ மானியத்துல கொடுக்குற கூட ஜெயலலிதா கொடுத்தது, ஸ்கூட்டி கொடுத்தாங்க. அது ஒரு விஜய் ஏற்கனவே கார்ட்டாரு, மதுரை மாநாட்டுல கார் கொடுப்பேன்ட்டாரு. அப்ப நீங்க அதுவும் புதுசு இல்லையே. அவரு 3 3 வீலர், அவர் 4 வீலர்ல சொல்லி அடிச்சு விட வேண்டியதானே. இதை இவ்வளவு முன்கூட்டியே சொல்றதுக்கான காரணம் நல்ல நாள்னு ஏதாவது குறிச்சு கொடுத்திருப்பாங்க, வேற ஜோதிடம் தான் காரணம். பிளஸ் திமுக ஒரு இதை கலப்படம் இல்ல, தேர்தல் 2000 சொல்லிட்டாரு, மகளிர் உரிமை தொகையை வேற பேர் 2000 இப்ப இவங்க 2000 ஆக்கணும், 2500 ஆக்கணும். ஏதாவது அப்ப திமுக கொஞ்சம் கார்னர் பண்ற ஸ்ட்ராட்டஜி அதுல இருக்கு, நான் மறுக்கல. அப்படி சொல்ற விஷயத்துல ஒன்னாவது புதுசா சொல்லியிருந்தா அது இன்னும் எடுபட்டு இருக்கும். இது ஏதோ ஏலத்தொகையை ஏத்தி விடுற மாதிரி இல்லையா சார்? நான் 2000 சொல்லிட்டேன். அதுதான் தேர்தல் அரசியல். இன்னும் பல கூத்துக்கள் நடக்கும் பாருங்க. வாஷிங் மிஷின்ல ஆரம்பிச்சு சோப்பு டப்பால ஆரம்பிச்சு வாஷிங் மிஷின் வரைக்கும், இன்னும் அதுல போடுற துணி நாங்க ட்ரையர் தருவோம்னு கூட ஒண்ணு வருவாங்க. எல்லாம் அள்ளி விட வேண்டியதுதான் சார். அதே போல இன்னும் பாமக பிரச்சனை திருந்த மாதிரி தெரியல. ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவுல ஏதோ திமுக போற மாதிரி சொல்றாங்களே, திமுகவா இல்ல தாவேகா போற மாதிரி எதுவும் தெரியுதா சார்? இல்ல, அவருக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. அதிமுக 4 ஆப்ஷன் கூட வச்சுக்கோம். ஒண்ணு, இந்த தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு சொல்லலாம், ஒரு பேச்சுக்கு தானே சார். 2வது என்டிஏவிலே சேரலாம், ஏன்னா திமுக விமர்சிச்சுட்ட காலமும் உண்டு. 3வது ஆப்ஷன் திமுகவோட போறது. எனக்கு தெரிஞ்சு விஜயோட போறத ஒரு 4வது ஆப்ஷனா வச்சுக்குவார். அப்படி ஒரு ஆப்ஷனே வச்சுக்க மாட்டாருன்னு தோணுது. வேணா வச்சுக்கிறதுக்காக 4வது ஆப்ஷனா சொல்லலாம். திமுக கிட்ட போறதுக்கு அவர் விரும்புவார், இயல்பான கூட்டணியா இருக்கும். அது ஒன்றும் புதுசு இல்லை, ஏற்கனவே இருந்த கூட்டணி தான். திருமாவளவன் அங்கே இருக்கிற போது இருக்கிறதும் அது ஏற்கனவே இருந்த கூட்டணி தான். ஆனா அப்படி இருந்த போது வெற்றி கிடைக்கல. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், இது ஒரு காரணம்னு இப்ப சொல்லலாம். திருமாவளவன் என்ன நினைப்பாரோ அப்படிங்கிற ஒரு மேஜரான கொஸ்டின் இருக்கு. ஒரு ஆங்கில நாளிதழுக்கு அவர் கொடுத்த பேட்டியில அவர் வரதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, முடிவை திமுக எடுக்கட்டும்னு கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஒரு மறைமுக அழுத்தத்தை கொடுத்தாரு. சேர்த்தீங்கன்னா அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியான தொனி எல்லாம் மைல்டா இருக்கு. திருமாவளவன் அப்படி த்ரெட் பண்ற ஆள் இல்லை. அவருடைய வார்த்தையில இதை ஒரு பத்திரிகையாளர் நான் அதை ரீட் பண்றேன். எனக்கு பிடிக்கல நீ செய்யறது செய்யினா நீங்க ஈஸியா செய்வீங்களா, என்னடா அதுன்னு யோசிப்பீங்களா இல்லையா, அதை யோசிக்கிற இடத்துக்கு திமுகவை தள்ளி இருக்கிறார். அந்த ஒரு முட்டுக்கட்டை தான். அதான் சொல்லுவாங்க, ஜே.கே. மணி போன்றவங்க ராமதாஸை கூட திருமாவளவனோடு பெருசெல்லாம் நல்லா பழகுறவங்க தான். அரசியல் ரீதியாக 1000 கசப்பு நடந்து முடிச்சு, வெட்டு குத்து காயமெல்லாம் இருக்கு.
அது சொன்ன மாதிரி இருந்தால் இந்த காயம் ஆறும் அந்த காயம் ஊம காயம் ஆறான்னு என்னமோலாம் சில வசனங்கள்லாம் நடுவில் வந்துச்சு. நான் இது என்ன சொன்னேன், அரசியல் வெக்கம் கட்டது தான். யாராவது விட்டு கொடுத்து ஒரு சமூக நல்லிணக்கத்திற்காகன்னு சொல்லிட்டு சேர்றது ஒன்றும் நடக்காத காரியம் அல்ல. பட் திருமாவளவன் சொன்ன அந்த கருத்தை ஈஸியாக புறந்தள்ள முடியாதுன்னு சொல்கிறேன். அவர்கள் வருவதில் எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறத இவ்வளவு தெளிவாக சொன்ன பிறகு அந்த கருத்து அவ்வளவு எளிதில் புறந்தள்ளக்கூடியது அல்ல. அப்போ இதை தாண்டி ராமதாஸ் வரணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரா? அப்படி வர வைக்கிறாருன்னா அவர் திருமாவளவன் எப்படி சமாளிக்க போறாருங்கிறது சவால்கள்ல ஒரு சவால் ஸ்டாலினுக்கு. தேமுதிகவும் இன்னும் ஓப்பனா சொல்லல. அவங்க ஒரு மாதிரி அந்த மாநாட்டுல சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய ஆப்ஷனும் இல்ல, இந்த மாநாட்டுல யாரோட கூட்டணின்னே 2 மாசம் முன்னாடி ஜனவரி 9ன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு சொல்லல. ஏன்னா 2 பக்கம் பேச்சு நடந்துட்டு இருக்கிறதா தான் கேள்விப்பட்டேன். தேர்தல் அப்படிதான் சார், எங்க ஆதாயம் அதிகமா கிடைக்குதோ அங்கதான் போவோம். தன் நலன், தன் கட்சி நலன், எதிர்காலம் பாக்குறது, சுயநல அரசியல் பாக்குறது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை. இதுதான் சார் சான்ஸ், இப்ப பிடிச்சாதான் பிடிக்க முடியும் அப்படின்னு. அப்படி ஒரு வகையில மைல்டா நடந்தாலும் போட எடப்பாடி ஏமாத்திட்டார் பிரேமலதாவை. வருஷம் போடாம ஒரு இடம்னு சொல்லிட்டு நான் எப்ப தருவேன், வரும்போது தருவேங்கிற மாதிரி போயிடுச்சு. அது கடைசியில நக்கல் பண்றோம். அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனால பிரேமலதா இந்த முறை கொஞ்சம் உஷாரா இருப்பார், கூடுதல் உஷாரா இருப்பார். அதில் தவறும் அல்ல. ஆனா பாஜக கண்டிப்பா பழைய என்டிஏ கூட்டணியை அரவணைச்சு அவங்க முயற்சி செய்தாலும் செய்வாங்க. பழைய என்டிஏ இல்ல, புதுசா விஜய கொண்டாந்து இழுக்கணும் கூட முயற்சி எடுத்துட்டு தானே இருப்பாங்க. அது ஜெயிக்குமா ஜெயிக்காதா, அது நடந்தால் விஜய்க்கு என்ன பாதிப்பு, என்ன பிளஸ், அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறத தவிர பிஜேபி அதெல்லாம் ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைன்னா பிஜேபி தொடவே மாட்டாங்கலாம் நம்பிடாதீங்க. பிடிச்சி குறவலையை பிடிச்சி இழுத்து வந்துருவாங்க. இன்னும் சில காட்சியெல்லாம் நடக்க போகுது, பார்த்தா நம்மளே தெளிவுக்கு வந்துடலாம். சார் இதுல ஓபிஎஸ் டிடிவி அவங்க என்னவா இருக்காங்க? ஏன்னா இப்போ என்டிஏக்குள்ளேயே கொண்டு வர மாதிரி சொல்றாங்க. இக்கட்டான சூழல் தான். ஏன்னா இந்த 2 பேருமே என்டிஏவில் இருந்த போது அவர்களை மதிக்க தவறியது அமித்ஷா உள்ளிட்ட பிஜேபியினர் தான். பிரதமர் மோடி கூட சொல்லலாம். ஏன்னா அவர் நேரடியா தலையிட்டு தான் ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தை முடிக்க வச்சார். அப்ப அந்த மோடிக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. அடுத்த கட்சியோட விவகாரத்தை தலையிட மாட்டோம், அதெல்லாம் சும்மா ஊரை ஏமாத்துற வேலை, தலையிட்டா பூந்து விளையாடவே செஞ்சுட்டாங்க. குறைஞ்சபட்சம் மோடியாவது ஓபிஎஸ்ட பேசியிருந்திருக்கணும். அமித்ஷா பேசலாம், பீஸ் கோயில விட்டாது கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்லிக்கலாம். 2 பேர் யாருமே இந்த 2 பேரையும் என்கரேஜ் பண்ணவும் இல்லை, என்டார்ஸ் பண்ணவும் இல்லை. ஆக்சுவலா வேற வழி இல்லாம 2 பேரும் வெளியேறினாங்க. இன்னைக்கு தினகரனை வழிக்கு கூப்பிடுறீங்க, வாங்க வாங்கன்னு. இதனால ஒரு பிரயோஜனம் உண்டா? நான் ரொம்ப வெளிப்படையா சொல்றேன், தினகரன் என்டிஏவில் சேர்ந்தால் கூட அவருடைய இயக்கத்தை வரை முழு மனசோட போய் இங்க வேலை செய்ய முடிய மாட்டாங்க. ஏன்னா காலம் குறைஞ்சிருக்கு. அந்த காயங்கள் ஆடுறதுக்கே சில மாசம் ஆகும் சார். இதைத்தானே நம்ம சொல்ல போனோம். பிப்ரவரியில இருந்து மார்ச்ல இருந்து நீங்க வேலையை ஆரம்பிங்க, ஏதாவது முயற்சி பண்ணா அதை செய்யுங்கன்னு சொன்னது காரணம் இதுதான். அந்த உணர்வுகள்லாம் கசப்பான உணர்வெல்லாம் மறக்கிறதுக்கு சில மாதங்கள் தேவைப்படும். அப்ப எல்லாம் பிஜேபி ஒரு துளி கூட தமிழ்நாட்டையும் மதிக்கல, அண்ணாதிமுக பத்தி கவலைப்படல. இன்னைக்கு மாங்குன்னு 2 பேரையும் மாத்தி வர வச்சிருக்காங்க. ஓபிஎஸ் பையனை டெல்லி கூப்பிடுறாங்க, தினகரனை டெல்லி கூப்பிட்டு சந்திச்சுட்டதா ஒரு தகவல் இருக்கு. இவ்வளவு பண்றீங்களே, ஒரு 3 மாசம் முன்னாடி 2 பேர்ட்டு ஒரு ஹலோ சொல்லியிருந்தா அவங்க வெளியே போயிருப்பாங்களா? அப்பதான் நமக்கு சந்தேகம் வருது. என்டிஏனுடைய அமித்ஷாவுடைய நிஜமான நோக்கம் என்ன? பிஜேபி என்னதான் திரும்பவும் திமுகவை ஆட்சியில் அமர்த்தியே தீர்வது அதுதான் உழைக்குதோன்னு தானே சார் சந்தேகப்பட வேண்டியிருக்கு. நீங்க நிஜமாவே உங்க அணியை வலுப்படுத்தணும்னா நீங்க இப்படி போக விட்டுருப்பீங்களா? எடப்பாடி தினகரனோடு ஓபிஎஸ் சசிகலாவை சேர்க்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு பேட்டி கொடுக்குறார். சரி, அவர் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கல. தினகரனோடு கூட்டணி அமைப்பீங்களான்னு கேட்டா அதை மறுக்கலை, அதை ஏற்கவும் இல்லை. ஆனா பிஜேபி அழுத்தம் கொடுத்திருந்தா நீங்க போய் பிரஸ்ஸை பார்க்க போறீங்க, சசிகலா ஓபிஎஸ் கூட இருக்கட்டும், ஒரு இயக்கமா நடத்திட்டு இருக்கிற தினகரன், நாம கூட்டு பேசிட்டு இருக்கோம், நீங்க வாய்ப்பு இருக்கலாம், பிஜேபி முடிவு செய்யும், அது நேரம் வரும்போது தெரியும்ட்டா சொல்லணும்னா ஒரு வார்த்தை சொல்லி விட்டுருந்தா அவர் அப்படி நழுவி போயிருக்க மாட்டார். அப்போ அமமுக காரன் என்ன நினைப்பான், நம்ம பேரை, நம்ம கட்சி பேரை, நம்ம தலைவர் பேரை கூட ஒரு உச்சரிக்க மறுக்கிறாரே, அந்த அண்ணன் எடப்பாடியாரை மீண்டும் முதலமைச்சர் பதவியில் அமர்த்தியே தீர்வுன்னு ஒரு அமமுக கார சபதம் போடுவானா? மைக்லயாவது பேசுவானா? அப்ப அது என்டிஏவுக்கு நல்லதா, அமமுகவுக்கு நல்லதா, அதிமுகவுக்கு நல்லதா? இதைத்தான் என்னால ஏற்கனவே பதிலே கிடைக்கல. டிடிவியும் அவரை முதல்வர் வேட்பாளரை ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லி, நாளைக்கு அவர் போய் சேர்ந்தாலும் என்ன சொல்லி சமாளிப்பார் தெரியாது நமக்கு. அதனால முழு பிரயோஜனம் உண்டா? அவருக்கு ஒரு 3 மாசம் டைம் கொடுத்துருக்க வேண்டாமா அமித்ஷா? சரி, மாத்திட்டு வாங்க, வேற சில இதெல்லாம் சொல்லலாம்னு அவரும் தன் தொண்டர்களை தயார்படுத்திருப்பார்ல. அந்த கால இடைவெளி குறைவா இருக்கிற இந்த இக்கட்டுக்கு தினகரனை தள்ளுனதே பிஜேபி தான். ஓபிஎஸ்சி தள்ளியதும் பிஜேபி தான். செங்கோட்டையனை கொண்டு போய் தாவேக்கால இணைச்சதே பிஜேபி தான். சும்மா இருந்த மனுஷனை சீண்டி விட்டு டெல்லிக்கு வர டிக்கெட் அனுப்பி விட்டு அவரை டெல்லிக்கு வரவழைச்சு சந்திச்ச விஷயத்தை வெளியில லீக் பண்ணி எடப்பாடியை சீண்டி விட்டு அவரை அந்த கட்சியை விட்டே போக வச்சு கடைசியில் 1 வாரம் எங்க போறேன்னு தெரியாம இருந்தப்ப போனே எடுக்காம வேற என்ன சார் பண்ணுவார் அவரு?
இதுதான் நமக்கு என்ன நினைக்கிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. இதுல செங்கோட்டையனாவது பரவாயில்ல, விஜய் கிட்ட போய் சேர்ந்துட்டாரு, அவர் 3ஆவதா இருக்காரோ 4ஆவது ஒரு கட்சியிலன்னு இருக்கிறாரு. இப்போ ஓபிஎஸ் பார்த்தோம் ஓபிஎஸ்ஐயும் தினகரனையும் நீங்க அந்த கேட்டகரியில வைக்க முடியாது. சீனியாரிட்டி அதெல்லாம் மறந்து இல்ல சார். இப்ப ஒரு இயக்கத்தின் தலைமை பொறுப்பு இருந்தவங்க, முதலமைச்சராகவே இருந்தவங்க, லீட் பண்ணவங்கன்ற இடத்துக்கு வந்த பிறகு செங்கோட்டை மாதிரி டக்குனு போய் கட்சியில சேர முடியாது. ஒரு அணியில சேர்றதை பத்தி வேணா யோசிக்கலாம். தாவேக்காவோட கூட்டணி அமைக்கலாமா, ஒரு ஆப்ஷன் தானே அது. இப்போ டிடிவியாவது அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு, ஓகே, ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் கூட இருந்த ஆதரவாளர்களே 1 by 1 திமுக, தாவேக்கா இப்படி போய் சேர்ற காட்சிகளை கடைசி 1-2 போறதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர் முடிவு எடுக்கணும். என்ன எடுக்கிறாருன்னு பொறுத்து. இதுல சிலர் இல்ல ஒரு 3 சீட்டுக்கு அவர் வந்துருவாருன்ற மாதிரி சில தகவல் வரட்டுமே, என்ன நம்ம ஏன் பதட்டப்படணும்? ஏதாவது முடிவு எடுத்து அறிவிக்கட்டும், அதுல இருக்கிற நல்லது கெட்டதான் அப்புறம் பேசும். இல்ல அப்படி ஒரு சூழல் வந்தா அது என்டிஏவுக்கு பலமா இருக்குமா? ஓபிஎஸ் டிடிவி அப்படி இந்த என்டிஏக்குள்ள அவங்க என்டிஏவுக்கு வந்தாலும் இல்லை எதிரணியில போய் சேர்ந்தாலும் என்டிஏவுக்கு முழு பலன் கிடைக்காது சார், பலனும் கிடைக்காது சார். அந்த டயத்தை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்றேன். தினகரனும் ஓபிஎஸ் என்டிஏவுக்கு கூட வருவாங்கன்னு வச்சுப்போம். இவர்கள் 4 மாசம் முன்னாடி தொடர்ந்து இருக்கிற போது இருந்த அந்த சூழல் என்ன, இப்படி ஒரு நிர்பந்தப்படுத்தியோ அல்லது அவர்கள் கசப்புல தொண்டர்கள் முழு மனசா மாறுறதுக்கு முன்னாடி வந்து கூட்டணியில போய் ஜெல்லாகணும்னு ஒரு நிர்பந்திக்கிறதோ பலங்களிக்குமானா அளிக்காதுங்கிறது என் கருத்து. இவ்வளவு காலம் அமைதியா இருந்த சசிகலா அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு சந்திப்பு நடத்த போறதா ஆலோசனை நடத்திட்டு அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்ப்போம். என்ன முதல்ல ஒரு அரசியல் பண்ணட்டும் தான் நம்மளும் காத்துட்டு இருக்கிறோம். என்னாவது முயற்சி எடுக்கணும்ல. அதிமுகவை ஒற்றுமைப்படுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டேன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவர் சசிகலாவை இணைக்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னு இப்ப வெளிப்படையா சொல்லட்டும். அண்மையில அவங்க பிரஸ்ல சந்திக்கும் போது கூட திமுக தான் கண்ணு கெட்டின வரைக்கும் எதிரி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன மதிக்கலாம், அவருடைய உணர்வை மதிக்கலாம், அவருடைய துணிச்சலை மதிக்கலாம். அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிய வைங்க. சரி, திமுகவுக்கு எதிராக நீங்க களத்துல இருக்கிறீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அடுத்த கேள்வி வரும்ல. இன்னைக்கு ஆலோசனை கூட்டத்துல சொல்றாரான்னு பார்ப்போம். இல்ல அவங்க அன்னைக்கு பிரஸ்ல பேசுனதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, கண்டிப்பா திமுக ஆட்சி அகற்றணுங்கிறதுல சசிகலா உறுதியா இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னைக்கு ஒரு ஓட்டு போதுமா? சசிகலா போட போற அந்த ஒரு ஓட்டு திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிடுமா? அப்போ தன்னை நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான இருக்கிறாங்க, மறுக்கல. அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு சசிகலா மதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு நீங்க சொல்ற மெசேஜ் என்ன? இத்தனை மாசமா சொன்ன மெசேஜ் என்ன? இனிமேல் காட்ட போற வழி என்ன? அதுதான் கேள்வி. ஒருவேளை அவங்களும் என்டிஏக்குள்ள ஒரு வேலையை சொல்லட்டும், அவங்க சொல்லட்டும், அப்புறம் பேசுவோம்னு சொன்னாங்க. அவங்க முடிவு அறிவிக்கட்டும், அப்புறம் பேசுவோம். ஓகே சார், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குமுதம் சார்பாக மிக்க நன்றி. நன்றி. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.